ஹை ஸ்மாலோட மார்வல் ஜாம்பிஸ் என்ற சீரிஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரத்தம் தெறிக்க தரமான சம்பவம் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கான கிளியர் கட்டான பிரேக் டவுன் இந்த வீடியோ நம்ம பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜாம்பியோட தலையில ஒரு ஏரோ வந்து இறங்குது. யாரை நம்ம கேட் பிஷப் தான் அந்த ஜாம்பியை போட்டு தள்ளிட்டு கேட், ரீரி, கமாலா 3 பேருமே நியூயார்க் சிட்டிக்குள்ள போறாங்க. ஃபுட்டுக்காக தான் நியூயார்க் சிட்டிக்குள்ள போறாங்க. இப்போ இன்ஃபினிட்டி வார்ல இருந்து 5 வருஷம் போய் 2023 இருந்து சீரிஸ் செட் ஆயிருக்கு. ஸ்டோருக்குள்ள ஃபுட்டை தேடி போன இவங்களுக்கு டொமேட்டோ சாஸ்க்கான ஒரு கேன் கிடைக்குது. சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்துல நியூயார்க்குள்ள ஒரு குவின்செட் வந்து கிராஷ் ஆகுது. அதை பார்த்து நம்ம ட்ரீகல்ஸ் ஆளாளுக்கு ஒன்று பேசுறாங்க. நம்ம கமாலா அதுல எஸ்கேப் ஆன 5% இருப்பாங்கன்னு சொல்ல, இன்னொரு சைடு நம்ம ரீரி அந்த குவின்செட்டோட மாடல் வரைக்கும் கரெக்டா சொல்றாங்க. அதுல இருந்து இந்த கியர்ஸ்லாம் எடுக்கலாம் சந்தோஷப்பட்டு 3 பேருமே இங்க ஓடி போறாங்க. இவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரீரியோட கண்ட்ரோல்ல அயன்மேன் ஆர்மர் பறந்தாங்க முதல்ல போகும். இது டோனி ஸ்டார்க்கோட ஹெட்லெஸ் பாடியில இருந்து பிரிச்ச மார்க் 50 ஆர்மர் தான். அதுக்கு தலை இல்லாதனால இவங்க ஒரு டெடி பியரோட தலையை அதுக்கு தூக்கி செட் பண்ணி வச்சிருக்காங்க. சொல்லப்போனா இது எப்படி இவங்க கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, ஃப்ரைடே இவங்க கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க. அதனால இது ரீரிக்கு பாடி கார்டு ஆக்ட் ஆகுது. இவங்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ப்ரொடெக்ஷனா அந்த ஷிப்பை கவர் பண்ணி நிக்குது. போய் அந்த ஷிப் ஓபன் பண்ணி பார்த்தா பெருசா உள்ள ஒண்ணும் இல்ல. அப்ப பார்த்தா குவின்செட்டோட சீட்ல ஒருத்தர் இருக்காரு. அவர் பாடிக்குள்ள நோய் இருக்கு. கேட்ட அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றாங்க. வந்த வேலையை முடிச்சுட்டு குயிக்கா கிளம்பணும்னு. ஏன்னா இந்த கிராஷ் பார்த்து நம்ம இங்க வந்திருக்கோம்னா அந்த சத்தம் கேட்டு ஜாம்பிஸ் இங்க வரும்னு. அப்ப அந்த குவின்செட்டோட அந்த சீட்ல இருக்க அந்த பர்சனை போய் பார்த்தா அவருமே அந்த ஜாம்பி வைரஸாட்டி இன்ஃபெக்ட் ஆன ஒரு பர்சன் தான். அவரோட பாடிக்குள்ள என்னவோ இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம ரீரி அந்த பாடியை ஓபன் பண்ணி யார் அந்த பொருளை எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு கமாலாவும் ரீரி ஒரு கேம் பிளே பண்றாங்க. அந்த கேம்ல கமாலா தோக்குற சமயத்துல அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த பாடியை ஓபன் பண்ணி அந்த சின்ன ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இம்மாடி செவனேன்னு இருந்த அந்த ஜாம்பிஸ் சடனா அவேக் ஆகுது. பயங்கரமா கத்தவும் செய்யுது. நம்ம கமாலா பயந்துடுறாங்க. ஜஸ்ட் மிஸ் நம்ம கமாலா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி அந்த ஜாம்பியோட கடையில தப்பிச்சு இவங்க 3 பேரும் பேசுற சமயத்துல ரீரியோட பாடி கார்டான நம்ம அயன்மேன் ஆர்மரை ஹெட் ஷாட் போட்டு அந்த ஆர்மரை டேக் டவுன் பண்றாரு. ஹாக்காய் தான் இங்க வந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்ட கேட் இங்க மறைஞ்ச ஹாக்காய் அடிக்கிறாங்க. ஆனா ஹாக்காய் சம ஸ்கில்டா இருக்காரு. ஹாக்காய் ஸ்கில்டான ஆர்ச்சர் தான். ஈவன் ஜாம்பியா இருக்கும்போது அந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்காரு. இங்க கேட்டும் ஹாக்காய் ஒருத்தர் ஹேர் அவுட் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்ப கேட் ஹாக்காய் சமாளிக்கிறது மூலமா ரீரியும் கமாலாவையும் வெளியே போக சொல்றாங்க. அவங்களும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப நம்ம ரீரி பிரேடை கூப்பிடுறது மூலமா அயன்மேன் ஆர்மர் பேக் ஆன்லைனுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே எஸ்கேப் ஒரு சந்து பக்கம் ஓட ஹாக்காய் தன்னோட ட்ரிக்கரை யூஸ் பண்றாரு. கொஞ்சம் இருந்தா கமாலாவோட கதை முடிஞ்சிருக்கும். ஆனா அவங்க டாச் பண்ணி தப்பிச்சிடுறாங்க கேட்டோட ஹெல்ப்போட. இதுல கேட்டுக்கும் ஹாக்காய் அந்த ட்ரிக்கரை கிடைச்சுன்னா சந்தோஷமா போறாங்க. இவங்க எல்லாருமே கேட்டோட வீட்டுக்கு திருப்பி வந்துடுறாங்க. கேட்டோட வீடுன்றது இவங்க எல்லாருக்குமே சேஃபா இருக்கு. இவங்களோட ஃபுட் அண்ட் விஷயம் காலிட்டு இருக்க சமயத்துல இவங்க சிட்டிக்குள்ள போய் தான் ஆகணும். போன ஜாம்பி பிரச்சனையும் அவஞ்சி ஜாம்பி பிரச்சனையும் இவங்களுக்கு இருக்கு. ஃபுட்ன்றது ஈஸியா கிடைச்சினா நல்லா இருக்கும்ட்டு இவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன்றது போயிட்டு இருக்கு. அப்ப நம்ம ரீரி இவங்க கொண்டு வந்து அந்த குட்டி டிவைஸ் என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த இடத்துல ரீரி கேட்டுக்கிட்டி கமாலாட்டி மென்ஷன் பண்றது என்னன்னா, இது ஒரு டிரான்ஸ்மிட்டர். அதுவும் இது சப்ஸ்பேஸ் டிரான்ஸ்மிட்டர். இது அக்ராஸ் த கேலக்ஸிக்கு நம்ம வேணுன்ற மெசேஜை சிக்னலை பிராட்காஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியும்னு ரீரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இது பார்க்க ரொம்ப குட்டியா இருக்கு. இது இவ்வளவு வேலை பண்ணுமான்னு சொல்லிட்டு நம்ம கமாலா கேட்க இது உருவாக்குற சமயத்துல பெருசா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மேபி பிம் பார்ட்டிகல்ஸ் வச்சு சுருக்கி இருக்கலாம். இந்த டிரான்ஸ்மிட்டர் ஷீல்டு தான் உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு இங்கிருந்து பிம் பார்ட்டிகல்ஸ் கிடைச்சதுன்னு தெரியல. ஏன்னா பிம் இருந்தா பிம் பார்ட்டிகல்ஸ் டெஃபினட்டா ஷீல்டுக்கு கொடுக்கவே மாட்டாரு. அப்படிதான் இப்ப எம்சியூல பிம்முக்கு ஷீல்டுக்கு முட்டிக்கிட்டு இருக்கு. அடுத்த ரீரி என்னதான் கிளியர் கேட்டா இது என்ன பண்ணு கண்டுபிடிச்சிருந்தாலும் இது எப்படி யூஸ் பண்ணு உங்களுக்கு தெரியல. இதுல என்ன இருக்குன்னு தெரியல. எல்லாம் என்கிரிப்ட் ஆயிருக்கு. அப்ப அயன்மேன் ஆர்மர் ஹெல்ப்போட கொஞ்சம் டீடைல்ஸ் தெரிஞ்சுப்பாங்க. இது ஷீல்டோட ஒரு ப்ராஜெக்ட் தான். இந்த ஜாம்பி பிளேக சரி பண்றதுக்கான ரொம்ப கடைசியான ஆப்ஷன் இது. இதுவரையும் அயன்மேன் ஆர்மர் வச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஃபுல்லா கிராக் பண்ணா ஷீல்டோட மதர் போர்டு உங்களுக்கு தேவை. அது இவங்கள்ட்ட கிடையாது. அப்படி ஷீல்டோட மதர் போர்டு வேணா ஷீல்டோட பேஸுக்கு தான் போய் ஆகணும். ஷீல்டோட பேஸ் எங்க இருக்குன்னு தெரியாத சமயத்துல ரீரி அந்த இடத்துல ஹோயால ஒரு ஷீல்டு பேஸ் இருக்குன்றத மென்ஷன் பண்ணுவாங்க. சரி இவங்க எல்லாம் அங்க போலான்னு பேசுற சமயத்துல ரீரி அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. சேஃபான பிளேஸ் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போவேன்றாங்க. அப்ப கேட்டு என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தை காப்பாத்துறதுக்கான ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம இங்க சும்மா உட்காந்துருக்கதோட அதை ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கேட்டு சொல்லுவாங்க. கமலாவும் கிட்டத்தட்ட அதான் பேசுவாங்க. அதுல இல்லாம ரீரி மென்ஷன் பண்றது என்னன்னா, இவங்களோட அந்த மிஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு 5 to 10% தான் பாசிபிலிட்டி இருக்கு. அதனாலதான் ரீரி வேணாம்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னது ஒரு விதத்துல உண்மையா இருக்கும். இந்த சீரிஸ் ஃபுல்லா பார்த்தா இவங்க 2 பேர் ரீரியை கன்வின்ஸ் பண்ணா இவங்க கிளம்பலான்னு ஒத்துப்பாங்க. அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் ரெடி ஆகி வேண்ட பொருட்கள்லாம் கார்ல அள்ளி போட்டுக்கிட்டு அயன்மேன் ஆர்மரை எடுத்துக்கிட்டு இந்த ஜாம்பி பிளேக் எண்டு கொண்டு வரதுக்கான ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி இங்க கிளம்பி போறாங்க. அப்படியே இந்த சீன் கட்டாயி நியூயார்க்கு வந்தோம்னா அந்த குவின்செட் கிராஷ் ஆயிருக்க இடத்துக்கு இந்த ஜாம்பி ஆர்மியோட ஜெனரல் நம்ம ஒக்கோய் அங்க வராங்க. பார்த்தா அந்த குவின்செட்டை சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்கும். இவங்க எல்லாமே வாண்டாவோட கண்ட்ரோல் கீழே இருக்கிறவங்க. அப்ப வாண்டாவோட கண்ட்ரோல் இல்லாத ஹாக்காய் இங்க வராரு. அப்ப ஒக்கோயும் குயினுக்கான கிஃப்ட் கூட அவஞ்சர்னு சொல்லி அங்க நடந்த விஷயத்துல ஹாக்காயிட்ட வாங்கிக்கிட்டு ஹாக்காயா அவங்களோட படையில மெயின் மெம்பரா சேர்க்கறாங்க. அவருமே வாண்டாவோட கண்ட்ரோலுக்கு கீழே போயிட்டாரு. அப்படி இந்த கேர்ள் ட்ரியோ பக்கம் வந்தோம்னா இவங்க கார்ல ஒக்கோயை நோக்கி போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க இவங்க சடனா ஷாக் ஆகி கார் நிப்பாட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு மலையை சுத்தி போனோம். ஆனா அந்த மலை இங்க குடஞ்சு வச்சிருக்காங்க. சரி இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி போனோம். இதுலயே போறாங்க. ஒரு சேடான பேக்ரவுண்ட் மியூசிக்கோட அந்த கார் இந்த போஸ்ட் அப்பாக்லிப்டிக் வேர்ல்ட்ல போய்கிட்டு இருக்கு. இந்த கேர்ள்ஸுக்குள்ள சம் ஃபன் கான்வர்சேஷனுமே நடந்துகிட்டு இருக்கும். அந்த சமயத்துல இவங்க போய்கிட்டு இருக்கும் போதே இவங்களை நோக்கி ஒரு டார்க் கிளவுட் வரும். அந்த டார்க் கிளவுட நம்ம கமாலா பார்த்துட்டு அந்த டார்க் கிளவுட் ஒரு விதமான அழகா இருக்குன்னுவாங்க. எப்போதும் அழகால தான் ஆபத்து அடங்கி இருக்குன்ற மாதிரி அந்த டார்க் கிளவுட் இவங்க நோக்கி வேகமா வருது. கமாலா பயந்து ரீரியை வேகமா காரை ஓட்ட சொல்ல அந்த கிளவுடுக்குள்ள இருந்து சம் லேசர் பீங்ஸ் அண்ட் எனர்ஜிலாம் வந்து அட்டாக் பண்ணுது இவங்கள. ரீரியா அதுல இருந்து பயங்கரமா தப்பிச்சு கார் விட்டுறாங்க. ஆனா அந்த எனர்ஜி பிளேஸ்ல இருந்து அவங்களோட கார் தப்பிக்காம ஆக்சிடென்ட் ஆகுது. அங்கேயே அந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஃப்ரைடே எங்கேயும் மிஸ் ஆயிடுது. அது அயன்மேன் ஆர்மர். கமலா ரீரியன் கேட்ட சுத்தி ஒரு
ஆர்மர் கிரியேட் பண்றாங்க. அதை வச்சு பெருசா அடி இல்லாம அந்த கார்ல இருந்து அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க. வெளில வந்தோடனே நம்ம ரீரி ஃப்ரைடே தான் கூப்பிட்டு தேடுறாங்க. ஆனால் பெருசா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. பிகாஸ் ஆர்மர் கீழே விழுந்த அதிர்ச்சியில அது ஆஃப்லைனுக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் இவங்க நோக்கி இந்த வெளிச்சம் வர சமயத்துல இவங்க அங்க இருக்கிற நியரா இருக்க ஒரு பில்டிங்ல போய் பதுங்கிடுறாங்க. அங்க இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது 2 கேரக்டர்ஸ் கிளவுடுக்குள்ள சண்டை போடுது. இவங்களுக்கு அந்த கேரக்டர்ஸ் யாரும் ஐடியா இல்லை இப்போதைக்கு. இதை அவங்க பார்த்துக்கிட்டு இருக்க கேப்ல இவங்களுக்கு பின்னாடி இருக்க ஜாம்பிஸ் இவங்க நோட் பண்ணல. அதே சமயத்தில் மண்ணுக்குள்ளேருந்து ஏகப்பட்ட ஜாம்பிஸ் வர இவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே ஓட நம்ம ஃப்ரைடே ஆன்லைனுக்கு வந்து இவங்க கூட ஜாயின் ஆயிக்குது. அப்போ மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருந்த 2 கேரக்டர்ல ஒரு கேரக்டர் வந்து கீழே விழுது இவங்கள்ட்ட. அது வேற யாரும் இல்லை, நம்ம எக்காரஸ் தான். ஃப்ரைடே அந்த இடத்துல அந்த பாடி இன்ஆர்கானிக் பாடி ஹெவியாக டேமேஜ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணோம். ஆனால் இட் ஆல்சோ பாடிலாம் ஆர்கானிக் பாடி. ஒருவேளை இது டேமேஜாக இருக்கிறதுனால ஃப்ரைடே இன்ஆர்கானிக் பாடின்னு மென்ஷன் பண்ணுதான்றது தெரியல. நம்ம ட்ரியோ சிக்காரிஸ்ட்டை ஃபைட் பண்ண ரெடியாக. அப்போ இவங்களுக்கு பின்னாடி இன்னொரு கேரக்டர் வந்து லேண்ட் ஆகுது. வேற யாரும் இல்லை, இது கேப்டன் மார்வல் தான். அது அவங்க போட்டிருக்க சூட் வந்து கேப்டன் மார்வலோட போஸ்ட் டிசைன்ல அவெஞ்சர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்திருப்பாங்க. ஒரு வித்தியாசமான டிசைன்ல கோல்டன் ரெட் கலர் சூட் போட்டிருப்பாங்க. அதே சூட்ல தான் இந்த சீரிஸ்ல அப்பியர் ஆயிருக்காங்க. ஆனா என் கேம்ல அந்த சூட் வந்திருக்காது. கேப்டன் மார்வல் அவங்களோட சூட் கலரோட டிசைனை ஈஸியாக மாற்றிக்க முடியும். திருப்பி இந்த ஃபைட் பக்கம் வந்தானா நம்ம ட்ரியோ அழகாக ஒதுங்கிடுறாங்க. இவங்களுக்குள்ள திருப்பி சண்டை போட்டுப்பாங்கன்னு. அதே மாதிரி அவங்களும் சண்டை போட்டுக்க ஆரம்பிக்க இவங்க திருப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இவங்களை சுற்றி வந்துகிட்டு இருக்கு. சண்டையும் போட்டுட்டு தப்பிச்சு போய் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கேப்டன் மார்வல் இக்காரஸ் அடிச்சு தூரம் தள்ளிட்டு கேப்டன் மார்வலோட அட்டென்ஷன் இந்த கேர்ள்ஸ் மேலே திரும்புது. ஓடிக்கிட்டு இருந்த இவங்கள கேட்டு இதை பார்த்துட்டு ஹாக்காயிருந்து கிடைச்ச ட்ரிக்காரவை நம்ம கேப்டன் மார்வல் மேலே யூஸ் பண்றாங்க. அது பெருசாக எதுவும் சம்பவம் பண்ண போது நம்ம கேட்டு எதிர்பார்ப்பாங்க. ஆனா அது ஜஸ்ட் ஒரு பார்ட்டி ஆரோ தான் அது. அதனால எதுவுமே அவங்களுக்கு ஆயிருக்காது. கேப்டன் மார்வல் இன்ஸ்டன்டா அதே இடத்துல நம்ம கேட்ட கொடூரமா போட்டுதல்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம கமாலா அவங்களோட பவர் யூஸ் பண்ணி கேப்டன் மேல அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்துட்டு வாயப்பழந்து இருந்த ரீரியை ஜாம்பி கடிச்சிடுது. கவனம் தன்னை சுத்தி இருக்க ஜாம்பி மேல இருக்கணும். ஆனா ரீரிக்கு அது இல்ல. இன்ஸ்டன்டா அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்க கியூரை அவங்களோட காயத்து மேல யூஸ் பண்றாங்க. நம்ம ரீரி கியூரை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அவங்களும் இந்த வேர்ல்ட காப்பாத்தலாமான்னு கேட்டீங்கன்னா அது அப்படி ஒர்க் ஆகிற கியூர் மாதிரி எனக்கு தெரியல. ஜாம்பிட்ட கடி வாங்கின உடனே அதை யூஸ் பண்ணா அது ஜாம்பியா மாற விட தடுக்கும்னு நினைக்கிறேன். அது ஃபுல்லா ஜாம்பியா மாறவங்கள கியூர் பண்ணாதான் நான் நினைக்கிறேன். அது இல்லாம ரீரி ஜாம்பியா மாறினாங்களா இல்லையன்ற அவுட்கம் பெருசா எங்கேயும் காமிக்கல. எண்டிங் எபிசோட்ல கமாலா ரீரி ஜாம்பி எடுத்து சண்டை போற மாதிரி ஒரு சின்ன விஷயம் பார்த்திருப்பாங்க. அது உண்மையான தெரியல, மேபி உண்மையா இருக்கலாம். திருப்பி இந்த சண்டைக்கு வந்தோம்னா ரீரி ஃப்ரைடே டிரான்ஸ்மிட்டரை கொடுத்து கமாலாவை சேவ் பண்ணி இங்கே தூரத்தில் கொண்டு விட சொல்றாங்க. ஃப்ரைடேவும் சொன்னது கரெக்டாக செய்யுது. ஆனால் கமாலா அந்த இடத்துல ரீரிக்கு ஹெல்ப் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃப்ரைடே அது மாதிரி விட மாட்டேங்குது. ஓனரோட ஆர்டரை கரெக்டாக ஃப்ரைடே ஃபாலோ பண்ணுது. ஃப்ரைடே கமாலாவை தூரத்தில் இறக்கி விட்டு டிரான்ஸ்மிட்டர் கொடுத்துட்டு ஒகாக்கு எடுத்துட்டு போக சொல்லுது. கமாலா நீ எங்கே போறேன்னு ஃப்ரைடே கேட்க என்னோட ஃபர்ஸ்ட் ஓனர் நான் எடுத்துட்டேன், செகண்ட் ஓனர் என்ன நடக்க முடியாது. ரீரியை சேவ் பண்ண போது அது சேவ் பண்ணச்சாலும் எடுத்து நம்மளுக்கு தெரியல. சரின்ட்டு எகைன் இவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கேயும் இக்கரசும் கேப்டன் மார்வலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறது இல்லாமல் அந்த சண்டை கடையில் ஓடிட்டு இருக்க கமாலாவை போட்டு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு இவங்க அட்டாக்லேருந்து தப்பிப்பாங்க. ஆனால் ஒரு கடத்தில் அவங்களோட பிளாஸ்ட்ல மாட்டி கமாலா மயங்க பிளேட் அந்த பைக்ல வந்து கமாலாவை காப்பாத்துறாரு. சொல்லப்போனா இங்க காஞ்சோட அவதார் அவர் தான் இருக்காரு இப்போதைக்கு. பிளேட் நைட்னும் நம்ம கூப்பிடலாம், பிளேடுமே அவர் கூப்பிடலாம். காப்பாத்திட்டு போனதுக்கு அப்புறம் பிளேடும் கமாலாவும் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. கமலா ஆக்சுவலி மேக்கத்துல இருப்பாங்க. அந்த சமயம் கமாலா கனவு காட்டிட்டு இருப்பாங்க. கனவு அவங்களோட இறந்து போன ஃப்ரெண்ட்ஸும் வருவாங்க. அப்ப வாண்டா கமாலாவை பார்த்து அலருவாங்க. கமாலா பயந்து எந்திரிச்சிருவாங்க தூக்கத்துல இருந்து. எந்திரிச்சு நம்ம பிளேடையும் பார்த்து பயப்படுவாங்க. என்ன பிளேட்னு கூப்பிடுவாங்க. நான் மெக்சிகோக்கு மார்கரிட்டா குடிக்கிறதுக்காக போய்கிட்டு இருந்தேன். காஞ்சு தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அனுப்பினான்னு சொல்லிட்டு இது பிளேட் சொல்லுவாரு. ஆனா நம்ம கமாலா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட்டு திருப்பி போகணும்னு அங்கேருந்து கத்தி நிற்பாங்க. பிளேட் அதை பத்தி சிம்பிளா ஒரு விஷயம் தான் சொல்லுவாரு. அவங்க இறந்துட்டாங்க, நீ போனா செத்து போயிடுன்றது தான் சொல்லுவாரு. ஆக்சுவலி அங்க என்னதான் நடக்குது நம்ம பிளேட் இந்த இடத்துல சொல்லுவாரு. 2 இம்மன்ஸ் பவர்ஃபுல் பீயிங்ஸ் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் ஜெயிக்கிறதுன்னு அதுக்கு குறுக்க யார் போனாலும் அவங்களோட அட்டென்ஷன் இவங்க மேல விழுந்தா அவங்க கதையை அவங்க முடிச்சிருவாங்கன்றதான் அந்த இடத்துல சொல்லுவாரு. இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம கமாலா கேட்க பிளேட் எனக்கு தெரியாது ஆனா காஞ்சுக்கு தெரியும் சொல்லுவாரு. ஆக்சுவலி காஞ்சு நிறைய விஷயத்த நம்ம பிளேட்க்கு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. காஞ்சு தான் அந்த டிவைஸ் நீ கொண்டு வரணும்னு சொன்னான்றதா பிளேட் கமாலாட்ட சொல்லுவாரு. கமாலா ஹெல்ப் கேட்கறதுக்கு முடியாது பிளேட் ஒகாயாக்கு நம்ம போன்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க பேசிக்கிட்டே பிளேடோட பைக்ல போறாங்க. கமாலா இந்த இடத்துல பிளேட்டை கேட்பாங்க, காஞ்சி யாரு உங்களோட இமேஜினரி ஃப்ரெண்டான்னு கேட்க இல்ல என்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுன்னு அவர் சொல்லுவாரு. அவர் சொல்ல வரது என்னன்னா காஞ்சோட பிரசன்டே அவர் இந்த யூனிஸ்ல மார்க் ஸ்பெக்டர் தான். ஜாம்பி பிளேக்ல அவருமே இன்ஃபெக்ட் ஆன சமயத்தில் அவரு ஜாம்பியா மாறிட்டாரு. காஞ்சோ தன்னோட நெக்ஸ்ட் அவதார பிளேட் சூஸ் பண்ணிருக்காரு. இதெல்லாம் இவங்க பேசிக்கிட்டே ஒஹாயாக்கு வந்துடுறாங்க. ஷீல்டோட பேஸுக்குமே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அந்த ஷீல்டோட பேஸை சுத்தி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் கவர் பண்ணிருக்கு. பட் எந்த சாமி கத்தல கடிக்க வரல, அமைதியா இருக்கு. அது இவங்களுக்கு புதுசா இருக்கு. அப்ப ஷீல்டோட பேஸ்ல இருந்து கேக்குறாங்க யார் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அப்ப கமாலா நாங்க நார்த் இன்ஸ்டிடியூட்டை தேடி வந்திருக்கோம்னு சொல்ல அந்த சைட்ல இருக்கிற அந்த வாய்ஸ் இந்த ஜாம்பி கூட்டத்துக்கு இடையில ஒரு பேத்தை கிரியேட் பண்றாங்க. நம்ம பிளேடு கமாலாவும் அதுக்குள்ள போறாங்க. இவங்க இந்த இடம் வரதுக்கு முடியாது அந்த வாய்ஸ் இவங்கள்ட்ட சொல்லிடும் இவங்க உங்களை கடிக்க மாட்டாங்க பயப்படாம வாங்கன்ட்டு. உள்ள போய் பார்த்தா இந்த ஷீல்டு பேஸே நம்ம பிளாக் விடோ ஃபேமிலி தான் கண்ட்ரோல் பண்றாங்க. ரெட் கார்டியன், மெலினா, எலானா, அப்புறம் சம் பிளாக் விடோஸ். இந்த இடத்துல கமாலா மெலினாவை பத்தி கேட்பாங்க, இந்த சாம்பிஸ் எப்படி கண்ட்ரோல் பண்றீங்கன்ட்டு. மைண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை ஆல்ரெடி நம்ம பிளாக் விடோ படத்துல பார்த்துட்டோம். இதை வச்சு நம்ம பிக்க கண்ட்ரோல் பண்ணி பிளாக் விடோ படத்துல பார்த்துட்டோம்.
இங்க ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்றாங்க. இவங்க உள்ள வந்தானே அந்த பாத்தை இவங்க க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துல மெலினா கமலாவை பத்தி எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்க அவங்க அந்த டிரான்ஸ்மிட்டர் கிடைச்சக்காத அதை பத்தி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஷீல்டோட மதர் போர்டு இவங்கள்ட்ட இருக்க சமயத்தில் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாங்க. ஷீல்டோட மதர் போர்டுல இந்த டிரான்ஸ்மிட்டர் வச்சு பார்த்தா இதை வச்சு இன்டர்கலெக்டிவ் அத்தாரிட்டியான நோவா காப்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்க முடியும் அப்படின்னு மெலினா சொல்றாங்க. ரெட் கார்டியன் ஏன் அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும் மெலினாட்ட கேட்கறாரு. மெலினா இந்த இடத்துல சொல்றாங்க ஷீல்டு நம்பி இருக்காங்க அவங்களாட்டி இந்த வேர்ல்டை திருப்பி ஹீல் பண்ண முடியும்னு. அவங்கள்ட்ட அதுக்கான டெக்னாலஜி இருக்கலாம்னு ஷீல்டு நினைச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல ரெட் கார்டியன் மெலினா சொல்றாரு சரி ஆக்டிவேட் பண்ணு அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு உடனே இந்த வேர்ல்டை பழையபடி மாத்திடலான்னு. ஆஸ் யூசுவலா ரெட் கார்டியன் இந்த இடத்துல ஃபன்னா பேசுவாரு. ஆனா இந்த இடத்துல மெலினா சொல்றது என்னன்னா இது அவுட்டர் ஸ்பேஸுக்கு கொண்டு போனாதான் இதுல இருக்க ஃப்ரீக்வன்சியை ப்ராட்காஸ்ட் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியும். ஆனால் ஸ்பேஸ்ஷிப் உங்கள்கிட்ட கிடையாது. இதுக்கிடையில மெலினா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. வக்காண்டா ஃபாலோன்ற ஒரு ஈவெண்ட்டை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி வக்காண்டா நோக்கி போன நம்ம ஹீரோஸ் தோத்த கதை அது எபிசோட் 3ல கவர் பண்ணிருக்க எபிசோட் 3ல அதை பார்க்க முடியும். அங்க பார்ப்போம். திருப்பி அவங்க பேசியிருக்க மெயின் கான்வர்சேஷனுக்கு வந்தோம்னா திருப்பி இந்த இடத்துல ரெட் கார்டியன் ஃபன் பண்ணுவாரு. நம்ம கான்சியமான இது ஸ்பேஸுக்கு கொண்டு போவாருன்னு. அப்ப பிளேட் அமைதியா இருக்க சொல்லுவாரு. அவங்க நம்மளை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லுவாரு. யாருன்னு கேட்டா ஜாம்பி ஹோர்டுன்னு சொல்லுவாரு. மிகப்பெரிய ஒரு ஜாம்பி படம் ஹீரோஸோட வந்திருப்பாங்க. இவங்கள குயின் ஆஃப் டெட்டோட பசங்க. வேற யாரு நம்ம வாண்டா தான். இந்த இடத்துல இந்த பிளேட் தான் மென்ஷன் பண்ணுவாரு. இந்த இடத்துல ஃபைட்டுக்காக மெலினா ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு ரெடி ஆகுறாங்க. இன்னொரு சைடு பிளாக் விடோஸ்லாம் கன் பாயிண்ட் பண்ற இடத்துக்கு போக சொல்றாங்க. இந்த சைடு நம்ம ஜாம்பி ஆர்மியை இந்த படையோட ஜெனரலான ஓகே தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த இடத்துல அபாமினேஷன் கொடுக்குற ஆர்டர் மூலமா ஆஃப் கேப்டன் அமெரிக்கா தூக்கி அந்த பில்டிங்கோட ரூஃப் மேல விட்டேறாங்க. மனசு சமஸ்பீடா அங்க இருக்க வெண்டுக்குள்ள பூந்துறாரு. எவன் மாட்டினாலும் ஜாம்பியை மாத்துறதுன்னு. இந்த இடத்துல ஜாம்பி ஆர்மியை ஒக்கோயை அனுப்ப மெலினா அதுக்கு முடி செட் பண்ணிருக்க பாம்பு மூலமா எல்லா ஜாம்பி ஆர்மியும் காலி பண்றாங்க. இவங்க காலி பண்ணது அவங்க கொண்டு வந்தது ஒரு சின்ன பார்ட்டு தான். மிச்சம் இருக்க ஹீரோஸ் அண்ட் ஜாம்பிஸ் வந்து இந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்றாங்க. அந்த ஜாம்பிஸ் இந்த பில்டிங்குள்ள நுழைய ஆரம்பிக்குது. இங்க பில்டிங்குள்ள கமாலா பிளேட் எலானா இவங்க எல்லாமே ஜாம்பி வர பாத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஜாம்பிஸை போட்டுதல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த சமயத்தில் வெண்ட் வழி அந்த கேப்டன் அமெரிக்காக்கும் ரெட் கார்டியனுக்கும் ஒரு பயங்கர வர்சஸ் ஃபைட்ன்றது நடக்குதுங்க. இந்த இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா எந்த அளவுக்கு பெஸ்ட் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேட்டர் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இத்தனைக்கு ஆஃப் பாடி கேப்டன் அமெரிக்கா ரெட் கார்டியனை போட்டு பொழந்துகிட்டு இருப்பாரு. இத்தனைக்கும் சண்டை கடையில கேப்டன் அமெரிக்கா ரெட் கார்டியன் காலிலே கடிச்சிருவாரு. ஷூர் இருந்த ஒரே காரணத்தினால அந்த இடத்துல ரெட் கார்டியன் தப்பிச்சிட்டாரு. ரெட் கார்டியன் கேப்டன் அமெரிக்கா அடிக்க முடியல. அதனால அவர் மேல விழுந்து அவரை கொண்டுறாரு. அதுவும் ஆக்சிடென்டால தான். அடுத்து இங்க பிளாக் விடோஸ் அபாமினேஷனை சுட கோஸ்ட் உள்ள புந்து எல்லா பிளாக் விடோஸ் கடிச்சு போட்டு தள்ளிடுறாங்க. இந்த சமயத்தில் நம்ம எலானா பிளேட் கமாலா இவங்க 3 பேருமே பில்டிங்குள்ள ஒரு ஜாம்பிஸ் கூட எல்லா ஜாம்பிஸ் போட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப பிளாக் விடோஸ்லாம் இறந்துட்டாங்கன்னு அப்புறம் இவ்வளவு நாள் ஃபைட்ல ஃபோக்கஸ் பண்ண மெலினா ஹீரோஸ்க்குலாம் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆனா ஆல்ரெடி எல்லா ஜாம்பிஸுமே இந்த பில்டிங்ஸ் எல்லாம் நுழைஞ்சிட்டாங்க. ஹீரோஸ் எல்லாம் தப்பிக்க டைம் கொடுக்கணுட்டு மெலினா போற வழியில பாதியில நின்னுறாங்க. அவங்கள்ட்ட இருக்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க எல்லாம் போக சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல ரெட் கார்டியன் கத்துறாரு. ஆனா வேற வழி இல்ல. இப்ப மெலினாட்ட அந்த வாண்டா ஜாம்பிஸ் எல்லாம் அவங்களோட மைண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி அங்க இருக்க கொஞ்சம் ஜாம்பிஸ் அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. ஹாக்காய் கோஸ்ட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா ஒக்கோய் அங்க வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அந்த ஜாம்பிஸ் எல்லாம் தங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒக்கோய் மெலினாவை போட்டு தள்ளுறாங்க. அப்படியே ஹீரோஸ் பக்கம் வந்தாங்க. அவங்க எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிளேட் சென்ஸ் பண்ணிடுறாரு நம்ம நோக்கி கோஸ்ட் வரான்னு. அங்க வந்து எல்லாமே கமாலாவை தான் போட்டு தள்ளி இருக்கணும். அங்க பிளேட் இறங்கி சம்பவம் பண்ணிடுவாரு. அங்கதான் பிளேட் வர்சஸ் கோஸ்ட்ன்ற ஃபைட் நடக்கும். அந்த இடத்துல நம்ம பிளேட் எந்த அளவுக்கு பெஸ்ட் ஸ்வார்ட்ஸ்மேன்றது தெரியும். அதுவும் கோஸ்ட்டை பத்தி சொல்லாம ஒரு விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கும். இந்த வாலாட்டுற எல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கணும். என்கிட்ட வச்சா ஒட்ட நறுக்கிட்டு முடிச்சு விட்டு போயிடுவாரு. இப்ப பிளேடுக்கு எப்பதான் எம்சியூல படம்னு கேட்டீங்கன்னா ஆஃப்டர் சீக்வல்ஸ் வர சமயத்துல 28 29 பார்ப்போம். மியூட்டன்ட் சாகா சூப்பர் நேச்சுரல் சாகா கம்பைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுல சூப்பர் நேச்சுரல் சாகாவோட மெயின் கேரக்டரா நம்ம பிளேட் இருப்பாரு. திருப்பி இந்த ஃபைட் முடிஞ்ச இடத்துக்கு வந்தோம்னா பிளேட் எடுத்து அபாமினேஷன் வரத சென்ஸ் பண்றாரு. இட்ஸ் டைம் டு கோன்ட்டு திருப்பி எல்லாம் ஓடுறாங்க. போய் அவங்களோட பைக் எடுத்துக்கிட்டு ஒரு பாத் யூஸ் பண்ணி இங்க எஸ்கேப் ஆகுறாங்க. ஆக்சுவலி ஒரு டனல். அந்த டனலையுமே எல்லாம் வெடிக்க வச்சு இவங்க எஸ்கேப் ஆகுறாங்க. அபாமினேஷன் அந்த டனலை ட்ராப் பண்றாங்க. இங்க ஏதோ தூரத்துல போய் பைக் நிப்பாட்டு இந்த இடத்துல திரும்பி பாக்குறாங்க. அந்த இடமே பத்தி எரியுது. அந்த இடத்துல ரெட் கார்டியன் எல்லானாவும் மெலினாக்கு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களை ஆனர்படுத்துற விதமா இந்த வேர்ல்ட பழையபடி மாத்தணும்னு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல கமாலா ஸ்பேஸ்ஷிப்ன்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுவாங்க. பிளேட் அந்த இடத்துல சொல்லுவாரு அது எங்க கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லுவாரு. இதோட இந்த எபிசோட் 1 முடியுது. இதுக்கப்புறம் இவங்க ஸ்பேஸ்ஷிப் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் எபிசோட் 2ல பார்ப்போம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். டாடா பாய் கைஸ்.